ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. ஸ்ரீ ராம விஜயம் பாகம் 31. தன் மகனுக்கு நேர்ந்த இந்த அவமானத்தை கேள்விப்பட்ட ராவணன் பிரம்மதேவரை நோக்கி, பாரும், இந்திரஜித் இப்போது ஆபத்தில் மாட்டிக்கொண்டான். நீரே நேரடியாக சென்றால்தான் அந்த குரங்கை கட்டுப்படுத்த முடியும். எனவே இந்த காரியத்தை நீர்தான் செய்ய வேண்டுமென கட்டளையிடுகிறேன் என்று கத்தினான். இதை கேட்ட பிரம்மதேவரும் அந்த குகைக்கு செல்ல, அங்கே இந்திரஜித் அவமானம் தாங்க முடியாமல் தனது தலையை கவிழ்த்து கொண்டு அமர்ந்திருப்பதை கண்டார். அந்த குரங்கை நீ பிடித்தால் ஒழிய நான் இந்த குகையை விட்டு வெளியே வரமாட்டேன் என இந்திரஜித் அவனிடம் சொல்ல, தனது பிரம்ம பாசத்தை ஏவி மாருதியை கட்டினார். மாருதி நினைத்திருந்தால் ஒரு நொடியில் அந்த கட்டிலிருந்து வெளியே வந்திருக்க முடியும். ஆனால் அப்படி செய்யாமல் அதற்கு கட்டுண்டு தன்னை ராவண சபைக்கு கொண்டு செல்ல இசைந்தான். இந்திரஜித் சபையில் தானே இந்த குரங்கை பிடித்ததாக பெருமை பீற்றிக்கொண்டான். ராவணன் அமர்ந்திருந்த சிம்மாசனத்தை விடவும் உயரமானதாக தனது வாளை வளர்த்து அதன் மீது ஏறி மாருதி கம்பீரமாக அமர்ந்து கொண்டான். யார் நீ? யார் உன் தலைவன் என ராவணன் ஆத்திரமாக கேட்டான். ஜனகரின் சபையில் உன் உயிரை காப்பாற்றிய அந்த இளவரசரின் சேவகன் நான். அவரே உனது தங்கையின் மூக்கையும் அறிந்தவர். நீ ஒரு கொடூரமானவன். நீ அவரது மனைவியான சீதையை கவர்ந்து வந்திருக்கிறாய். அவள் இங்குதான் இருக்கிறாளா என்பதை அறிந்து வரும்படி என்னை அனுப்பியிருக்கிறார். சீக்கிரமே இலங்கைக்கு வந்து உனது 10 தலைகளையும் வெட்டி தனது மனைவியுடன் அவர் அயோத்திக்கு திரும்புவார் என மாருதி பதில் சொன்னான். இந்த வார்த்தைகளை கேட்டு வெகுண்ட ராவணன் தனது காவலாட்களை அழைத்து அந்த வானரத்தின் நாக்கு, மூக்கு, செவிகள் மற்றும் வாளை வெட்டுமாறு உத்தரவிட்டான். அதன்படியே வீரர்கள் பலவிதமான பயங்கர ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வந்து மாருதியின் தேகத்தை துளைக்க முயற்சி செய்தனர். ஆனால் வஜ்ரத்தால் ஆன உடலை பெற்றிருந்த அனுமனை அவர்களால் ஒன்றுமே செய்ய இயலவில்லை. அரண்டு போன ராவணன் என்ன செய்வதென தெரியாமல் திகைத்தான். கடைசியில், என்ன செய்தால் உன்னை கொல்லலாம் என அந்த வானரனிடமே கேட்டான் ராவணன். நான் அழிவற்றவன். இருந்தாலும் எனது வாளை முழுவதுமாக துணிகளால் சுற்றி அதன் மீது எண்ணெய் ஊற்றி தீ வைத்தால் எனது மரணம் நிகழும். வாளியின் எந்த சிறு பகுதியும் விட்டுவிடாதே. அப்படி செய்தால் எதுவுமே என்னை ஒன்றும் செய்யாது என அனுமன் வழி சொன்னான். அதை கேட்ட ராவணன் அப்படியே செய்யுமாறு வீரர்களுக்கு கட்டளையிட்டான். அசுரர்களும் ஆரவாரத்துடன் குவியல் குவியலாக துணிகளை கொண்டு வந்து எண்ணெயில் அவற்றை தோய்த்து அந்த வாளில் சுற்றத் தொடங்கினர். ஆனால் அவர்கள் அப்படி சுற்ற சுற்ற அந்த வாள் மேலும் மேலும் நீண்டு கொண்டே போனது. அதனால் அதன் ஒரு பகுதி இன்னமும் துணிகளால் சுற்றப்பட முடியாமலே இருந்தது. இலங்கையில் இருந்த துணிகளும் எண்ணெயும் தீர்ந்து போயின. அதை கண்டு ஆத்திரமுற்ற ராவணன் நேராக அசோகவனத்துக்கு சென்று சீதையின் ஆடையை பறித்து கொண்டு வருமாறு ஏவினான். அதை கேட்டதும் மாருதி தனது வாளை சுருக்கி கொண்டு அதை முற்றிலுமாக சுற்ற அனுமதித்தான். வீரர்கள் இப்போது அந்த வாளுக்கு தீ வைக்க முனைந்தனர். ஆனால் அவர்களால் முடியாமல் போனது. அப்போது மாருதி, ராவணனே வந்து நெருப்பு மூட்டினால் தனது வாள் தீப்பற்றி கொள்ளும், நானும் மாண்டு போவேன் என்றான். ராவணனும் அதன்படியே இறங்கி வந்து தீ மூட்ட வாள் பற்றி கொண்டது. அப்படி அவன் செய்யும் போது ராவணனின் தாடி மீசையிலும் நெருப்பு பற்றி கொண்டு அவனது ஒரு பகுதி முகம் வெந்து போனது. தனது முகத்தை தனது மேலங்கியால் மறைத்து கொண்டு ராவணன் அங்கிருந்து தனது அந்தப்புரத்திற்கு ஓடினான். இங்கு முடித்து அடுத்த பாகத்தில் தொடரலாம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. ஜெய் ஸ்ரீராம்.